கோவை மாவட்டம் ஆலாந்துறை முட்டவயல் பகுதியில் ஈசா யோகா மையத்தின் சார்பில் ஒரு மின்மயானம் கட்டப்படுகின்றது. அந்த மின்மயானத்தால் அங்குள்ள விவசாயிகளும் அருகிலுள்ள குடியிருப்போரும் பாதிக்கப்படுவதாகவும் நீர்நிலைகள் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் அருகில் உள்ள இடத்திலே மின்மயானம் அமைக்கக்கூடாது என்று விதிகள் இருந்தபோதும் அதையும் மீறி அந்த மின்மயானம் அமைக்கப்படுவதாகவும் அதை முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் அங்கே வந்து அதை பார்வையிட வேண்டும் என்று அந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்தனுடைய பலனாக 2 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் அந்த பகுதிக்கு சென்றோம். அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பாதை ஈசா யோகா மையத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னால் அந்த பகுதியை சார்ந்த நிலச்சுவாந்தார் கொடுத்த நிலம். அந்த நிலத்தை தான் தற்போது வழிப்பாதையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வழிப்பாதையிலே நாங்கள் செல்ல முற்பட்ட போது ஈசா மையத்தினுடைய நிர்வாகிகள் வந்து தடுத்து நாங்கள் சென்ற வாகனத்தை தாக்கி கண்ணாடிகளை உடைத்து அங்கிருக்கக்கூடிய மையத்திலே பணியாற்றக்கூடிய நபர்களை வைத்துக் கொண்டு எங்களை தாக்க முற்பட்டார்கள். அந்த தாக்க முற்பட்ட அந்த புகாரை ஆலந்தூர் காவல் நிலையத்திலே பதிவு செய்தோம். அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட காவல்துறை அதிகாரியிடத்தில் கோரிக்கை வைப்பதற்காக அனைத்து அமைப்புகளின் தோழர்களும் இங்கே வந்து மாவட்ட காவல்துறை அதிகாரியை சந்தித்திருக்கின்றோம். அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். அந்த ஈசா நம்ம போனோம் இல்லையா வழிபாதை, அது வந்து அந்த ஈஷாக்கு சொந்தமானதாகவும் அங்கே வந்து அனுமதி இல்லாமல் நாங்கள் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி குற்றச்சாட்டு. அது ஈசாவுக்கு சொந்தமான பாதை அல்ல, அது ஆதிவாசி மக்களுக்காக தரப்பட்ட 44 ஏக்கர் நிலம். அது இப்போது மாவட்ட நிர்வாக ஆர்டிஓ விசாரணையில் இருக்கின்றது, உயர்நீதிமன்ற விசாரணை இருக்கின்றது. அது ஆதிவாசி மக்களுக்கு உட்பட்டது. அது அதில் இருக்கக்கூடிய வண்டிப்பாதையை பயன்படுத்தித்தான் பின்னால் இருக்கக்கூடிய விவசாயிகளும் அவருடைய விவசாய நிலத்துக்கு செல்ல வேண்டும். அது இப்போதும் பாதைதான், ஆனால் அதை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் தடுக்கின்றார்கள்.